வாசிக்க கேட்ட எல்லா பைபிள் ரீடிங்ஸ்லையும் நம்ம பார்க்கும்போது சின், ஜட்ஜ்மெண்ட், ரிப்பென்டன்ஸ் இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம பார்க்குறோம். பட் இதில் வந்து தெர் இஸ் a சீக்வன்ஸ் ஆஃப் events. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளேம்லெஸ், அதாவது பாவமே பண்ணாமல் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கேட்டகரியில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சின்ஃபுல் கேட்டகரி. அதில் எவ்ரிபடி ஃபால்ஸ் இன்டு பிளேஸ். ஏன்னா பிறந்த குழந்தை கூட என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், அந்த ரத்தம் பாவ ரத்தம் தான் ஓடுது. ஸோ அது வந்து சின்ஃபுல் கேட்டகரி. ஸோ பாவம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து என்ன வருது அப்படின்னா we are judged. ஸோ ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு வருது. ஸோ நியாய தீர்ப்புனா பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் வரும்போது என்ன ஆகும், நம்ம அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் அந்த பனிஷ்மெண்ட்டுடைய அந்த அகோரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மனம் திரும்புறதுக்கு வேற வழி இல்லாமல் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. சில சமயம் சிலர் கடைசி வரைக்கும் அப்படியே என்னதான் ஆண்டவர் அடித்தாலும் தண்டனை கொடுத்தாலும் மனம் திரும்பாமே போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து அந்த தண்டனை வரும்போது அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த டைம் தான் வந்து யூஸ்வலாக வந்து மனம் திரும்புவோம். மனம் திரும்பினாலும் ஆண்டவர் வந்து செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு கிடையாது. அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு. ஸோ இதான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். பிளேம்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தது சின்ஃபுல் கேட்டகரி. சின்ஃபுல்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் ரிப்பென்டன்ஸ், அதுக்கப்புறம் கிரேஸ். ஸோ பிளேம்லெஸ் அப்படின்னு பார்க்கும்போது யார் தப்பு பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவரே வந்து யோபுவை பார்த்து பிளேம்லெஸ்ன்றாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல் ஒரு நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆனா அதுக்காக அவன் பாவமே செய்யலன்னு சொல்லல. அவனே என்ன சொல்றான் யோபு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பட் ஓரளவுக்கு ஆண்டவர் வந்து அவன் ஒரு உத்தமனா ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறான். ஆண்டவரே வந்து அதை அக்னாலேஜ் பண்றாரு. அதே மாதிரி வேற யாரு பைபிள்ல அப்படி இருந்தாங்க, ஓரளவுக்கு கடவுளுடைய பார்வையில ஒரு நீதிமானா ஒரு பிளேம்லெஸ் லைஃப் லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோசேப்பை நம்ம வந்து பார்க்குறோம். யோசேப் அப்படி இருக்கிறாரு, தானியேல் அப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி கேட்டகரியில். நிறைய வந்து மெஜாரிட்டி வந்து அந்த பாவம் செஞ்ச கேட்டகரியில தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து அதில் தான் we fall into it. ஸோ இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த என்ன மாதிரி பாவம் செஞ்சாங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக வந்து சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த பாவத்தில் கொடுத்துருக்குது. ஸோ நம்மளும் வந்து அதில் எந்த மாதிரி பாவத்தில் நம்ம ஃபிட் இன் பண்ணுறோம் அப்படின்னு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். செல்ஃப் அனாலிசிஸ். நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்து அறிந்தோமானால் நம்மை நாமே நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ அதில் வந்து இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தப்பு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அவங்க பண்ணுற தப்பை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து காட்டுறாரு. ஸோ அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் வராமல் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஈஸியாக. அதுதான் பெஸ்ட். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுறது வந்து தென் we have to go through all those things. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும். அவருக்கு வந்து நம்மளை தண்டிக்கணும், பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இல்லை. பட் நம்ம தான் அவரை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறோம். வேற வழி இல்லாமல் வந்து அவர் வந்து பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்டே வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, எச்சரிப்பின் சத்தத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் கடவுள் வந்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்றத தான் நம்ம வந்து பிரீஃபா இதுல பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, முள்ளுள்ள இடங்களில் நீங்கள் விதைக்காதிருங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ரெண்டாவது வந்து என்ன சொல்றாரு, உவர் நிலத்தை போல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு. ஸோ முள்ளுள்ள இடங்களில் விதைக்காதிருங்கள்னா அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கிறார்களாம். ஸோ முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கிறது அப்படின்னா என்ன, நம்ம வேதத்திலே ஒரு உவமையில ஏசாமி சொல்றாரு, அந்த வசனம் வந்து முள்ளுள்ள இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும்போது என்ன ஆகுது, எல்லா வசனம் எல்லாம் எடுத்து போடப்படும். ஸோ அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலையும் உலக கவலைகளிலுமே உழன்று கொண்டு ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஸோ அதை அவங்க செய்யற ஒரு பாவம். ஸோ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு தப்பு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட வந்து அதை உணர்த்துறாரு, நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம்,
முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்கள் போல நம்ம இருக்கிறோமா இன்னைக்கு? நிறைய நேரம் நம்மளுக்கே நம்ம செய்யற தப்பு வந்து தெரியாது. ஸோ ஆண்டவர் வந்து அதனாலதான் வந்து சொல்றார், நீங்க இதுலலாம் இருந்து திருந்திக்கோங்க, வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து உவர் நிலத்துல இருக்கிறது போல நீங்க இருக்காதீங்க. உவர் நிலம்னா ஒரு வேஸ்ட் லேண்ட். உங்களால வந்து யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லாத சிலர் வந்து பாத்தீங்கன்னா they will be well accomplished, நல்ல வசதியா இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்களால மற்றவங்களுக்கு ஒத்த பைசா பிரயோஜனம் இருக்காது. ஒரு டோட்டலி ஒரு யூஸ்லெஸ் லைஃப். அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா அக்கம்ப்ளிஷ்டா இருப்பாங்க, பிள்ளைங்களை நல்லா மேலே கொண்டு வருவாங்க, நாங்க எங்க ஃபேமிலி எங்க பேர பிள்ளைங்க இது மாத்திரம் தான் எங்க லைஃப் அப்படின்னு இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய பாவம். ஸோ ஒரு வேஸ்டான ஒரு லைஃப்பை நீங்க லீட் பண்றீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்ப்போம், அவங்க யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஸோ அதனால வந்து நாங்க எந்த பாவமும் பண்ணலன்னு நினைக்கும் போது, நீ எதுவுமே யாருக்குமே எந்த ஹெல்ப்புமே பண்ணாம ஒரு உவர் நிலத்தை போல உன்னுடைய லேண்டு உன்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பாவம். அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில வந்து அந்த ஐஸ்வர்யவான் அப்படிதான் இருக்கான். அவன் என்ன, அவனுக்கு என்ன இருந்து என்ன யூஸ்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஹெல்ப் அவன் வாசல்ல இருக்கிற அந்த லாசருக்கு கிடையாது. அப்கோர்ஸ் அவனுடைய 5 brothers அவன் விருந்தெல்லாம் வைக்கிறான். அது வந்து அவங்களும் இவனை கூப்பிடுவாங்க, இவங்க அவங்கள கூப்பிடுறாங்க, மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஒரு உவர் நிலத்தை போல ஒரு லைஃப். அதெல்லாம் ஒரு பாவமா? அவங்க அதெல்லாம் ஒரு பாவமாவே நினைக்கல. ரைட்? ஆயக்காரர் அந்த ஆயக்காரர்ல தான் அவங்க வந்து பாவம் பெரிய பாவங்களாக வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலையும் அந்த வேதபாரகர் பரிசேயர்லாம், ஓ இவங்கெல்லாம் ஆயக்காரர் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாங்களேன்றாங்க. பாரிசீஸ் ஸ்கிரைப்ஸ்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அவங்க ஏதோ ப்ரே பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு ஹெல்ப் யாருக்கும் விரலை கூட நீட்ட மாட்டாங்களாம். ஆனா ஆயக்காரர் பாவிகளை பார்த்து இவங்க தான் பெரிய பாவிகள்னு சொல்றாங்க. ஸோ அந்த உவர் நிலத்தை போல நம்முடைய லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ அதுதான் நம்ம வாசிக்கிறோம். முடியாத ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லலை. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது, நமக்கே திராணி இல்லைன்னா ஆண்டவர் அதை புரிஞ்சுக்குவார். ஆனா உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒண்ணுமே சம்பாதிக்காம வேலை செய்யாம சும்மா படுத்துங்கிட்டு, ஓ நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்களா, மொத்த காசையும் கொடுங்க அப்படின்னா. அப்படி கிடையாது. செய்ய தக்கவர்கள் யாருக்கு உண்மையிலே தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம செய்யணும். பிளஸ் நம்மளுக்கும் அந்த திராணி இருக்கணும். ஸோ அந்த உவர் நிலத்தை போல ஒருவேளை நம்முடைய லைஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் உதவி செய்யறதுக்கு நமக்கு திராணி இருக்கு, அவங்களுக்கும் நம்ம உதவி தேவைப்படுது, அதை பண்ணாம இருக்கிறோம்னா ஆண்டவர் அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை எடுத்து அந்த பாவத்தை உணர்த்தினது போல ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கும் உணர்த்துகிறார். மூணாவது வந்து அதுல எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா ஆபிரகாம் அவனுடைய சந்ததி எல்லாமே 8ஆம் நாளிலே நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் போக போக பார்த்தோம்னா அந்த விருத்த சேதனம் வந்து அது வந்து ஒரு ரிச்சுவலா போயிடுச்சு. உண்மையிலேயே விருத்த சேதனம் அப்படின்னா என்னன்னா, இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது இருதயத்துல என்னென்ன பொல்லாத சிந்தனைகள், அக்கிரம காரியங்கள், கொலை பாதகங்கள், களியாட்டுகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், என்னெல்லாம் இருதயத்துல பாவ குணங்கள் இருக்க முடியுதோ அதை எல்லாத்தையும் விருத்த சேதனம் பண்ண. ஸோ அதுல நிறைய பாவங்கள் வந்துச்சு. எல்லாமே இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணாலே போதும், உங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாமே போன மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்படி வந்து எரேமியா தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு. சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க, அந்த ஜனங்கள் ஒண்ணு கேட்கவே இல்லை. இவர் பெரிய தீர்க்கதரிசியான தீர்க்கதரிசனம்னா they all think different. இல்ல ப்ராஃபஸினா நம்மளுக்கு நல்ல இதமான தீர்க்க தரிசனம் சொன்னா சந்தோஷமா இருக்கும், இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமான்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே நீங்க வந்து தப்பு பண்றீங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்லி சொல்லி பாக்குறாரு, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அடுத்தது வந்து என்ன பண்றாரு, ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. ஸோ என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, அவியாத அக்கினி போல உங்க மேல நான் நியாய தீர்ப்பு வர பண்ணுவேன். ஸோ ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து எவ்வளோ ஒரு வலிக்கும். ஒரு பேர்ன் இன்ஜுரி, ஒரு ஸ்கேல்ட் இன்ஜுரினா கூட அது வந்து பயங்கர பேர்ன்னாலே அது ஒரு பேர்னிங் பெயின் தான், அந்த மாதிரி இருக்கும்.
பட் அந்த பேர்ன் இன்ஜுரி வந்து அவியாத அக்கினியா, அது போகவே போகாதான். அப்படி வந்து சில நம்ம சொல்லுவோம்ல, நெருப்புல இருக்கிறது போல இருக்கு என்னுடைய லைஃப், அவ்வளோ நான் வந்து ஒரு பிரச்சனை மத்தியில நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கிறேன். அது வந்து அதாவது கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆனா இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டு தொடர்ந்து அந்த தப்புலயே இருக்கும்போது அந்த நெருப்பு வந்து அணையவே அணையாதான், அவியாத அக்கினி போல நம்ம அதுல போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கண்டினியூஸா அது வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ஒரு கெர்ச்சிக்கிற பீறி போடுகிற சிங்கத்தை போல நான் உங்கள் மேல் வருவேன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு ஃபெரோஷியஸா ஒரு சிங்கம் வந்து நம்மளை பீறி போட்டுச்சுன்னா எப்படி நம்மளுக்கு காயங்கள் வரும், அந்த மாதிரி நமக்கு லைஃப்ல காயங்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தீங்காற்றை உங்கள் மேல் வர பண்ணுவேன். அது தென்றல் காற்று போல மெதுவான காற்று மாதிரி இல்ல, பயங்கரமான தீங்காற்று. அதுல வந்து சூறாவளி ஒரு புயலை போல உங்கள் மேல் வர பண்ணுவேன். கழுகை பார்க்கிலும் வேகமாக பறந்தோடுகிற சுழல் காற்று போல, ரதங்களை போல அது உங்கள் மேல் வரும் அப்படின்றார். அப்புறம் தொடர்ந்து அந்த இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சோ இந்த வசனத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு எது ஞாபகம் வரும்? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னா ஆதியாகமத்துல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் வசனம் தான் நம்மளுக்கு ஞாபகம். ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வாய்ட் அண்ட் எம்டி. அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து என்ன ஆயிரும், ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்து கேட்கல. நீங்க உங்க உவர் நிலத்தை சரிப்படுத்துங்க, முள்ளுகளில் விதைக்கிறத சரிப்படுத்துங்க, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க, எதுவுமே நம்ம கேட்காம இருக்கும்போது லைஃப்ல வந்து ஒரு எம்டினஸ் வந்துடும். ஸ்டார்டிங்ல ஆண்டவர் எல்லாமே எம்டியா இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாத்தையும் உண்டாக கடவுதுன்னு படைத்து ஏதேன் தோட்டத்தையே உருவாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு செழிப்பான இடத்துலதான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா நம்ம திரும்ப திரும்ப பாவம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, திரும்பியும் வந்து என்ன பண்றாரு, நம்முடைய லைஃப்ல வந்து ஒரு எம்டினஸ் கொடுக்கிறாரு. சோ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு. அப்படி ஒரு எம்டினஸ் இதெல்லாம் வரும்போது அப்போமாவது வந்து நம்ம என்ன பண்ணணுமா, இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு என்ன சொல்றது, அவியாத ஒரு அக்கினி, எப்பவுமே ஒரு எரிகிற ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா பீறி போடுகிற ஒரு சிங்கத்தை போல காயப்படுத்துகிறன்னா ஒரு டைரக்டா ஒரு சிங்கம் வந்து அதோடைய கிளாஸை வச்சு நம்மளை பீறுகிறதுன்னு கிடையாது. நம்ம லைஃப்ல நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை காயப்படுத்த முடியுமோ அப்படி சில சிச்சுவேஷன்ஸ் லைஃப்ல வருது. அது இல்லைன்னா தீங்காற்றை போல, இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பாக்குற மாதிரி எல்லாமே ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், ஒரு ஒழுங்கின்மை, எதுவுமே வந்து ஒழுங்கா நடக்காம லைஃப்ல இருக்கும் போது அப்பமாவது நம்ம என்ன பண்ணணுமா, மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாசிக்கிறோம்ல ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்துல, அதாவது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நிறைய பேர் அறிக்கை செய்யறது இருக்கலாம், ஆனா எத்தனை பேர் அதை விட்டு விடுகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். சோ இங்க எரேமியா தீர்க்கதரிசி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, சொல்லி அவங்க கேட்கல. சோ இந்த தண்டனைகள் எல்லாம் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. சோ அதே இந்த 4ஆம் அதிகாரம் எரேமியால ஒரு வசனம் வருது. அதுல அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ராஜாக்களும் பிரபுக்களும் திகில் அடைந்தார்கள். ஸோ பொலிட்டிக்கல் பீப்புளாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல, இவ்வளவு பிரச்சனை அவங்க கண்ட்ரியில வந்திருக்குது. ஸோ அந்த கிங்ஸ் அண்ட் பிரின்சஸால தே couldn't do anything about it. ஏன்னா கடவுள் தான் அந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். சரி, பொலிட்டிக்கலா தான் பண்ண முடியல, ஒருவேளை ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வசனத்திலே வந்து நம்ம வாசிக்கிறோம், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட திகைத்தார்களாம். அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம போயிட்டு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பவர்கிட்ட போயிட்டு அப்படி இப்படி போய் நம்ம எப்படியாச்சும் நம்ம லைஃபை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா அது நடக்காது. இல்லைன்னா போய் நம்ம பாஸ்டர்ஸ் கிட்ட, பிஷப்ஸ் கிட்ட, இல்லைன்னா பெரிய இவாஞ்சலிஸ்ட் கிட்ட நம்ம போயிட்டு நம்ம தலையை நீட்டி அவங்க கை வச்சு ஜம்ப் பண்ணா நம்ம லைஃப்ல உள்ள இந்த எம்டினஸ், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நடக்காது. நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்துல ரிப்பென்டன்ஸ், அந்த மனம் திரும்புதல் இல்லாம யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் பவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவல் ஹைரார்கியாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்து ரிப்பென்டன்ஸ் வந்து தேவை. ஸோ கடைசியா சொல்ல வேண்டியதை தான் எரேமியா ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறதற்கு உங்களுக்கு மனதிருந்தால் நீங்கள் உங்கள் பாவங்களை என் முகத்தை விட்டு அகற்றி விடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்றார். அந்த கிரேஸ் நமக்கு வேணும்னா
அப்போ நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் மனம் திரும்பும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கிரேஸ் நம்மளுக்கு கொடுத்துருவார். கம்ப்ளீட்டா அந்த பாவமே நம்ம பண்ணலன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவார், அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வாஷ்ட் பை ஹிஸ் பிளட். ஸோ அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆண்டவர் ஆக்கிடுவார். அதுதான் வந்து கிரேஸ். ஸோ அந்த கிரேஸ்க்கு என்ன தேவைன்னா கம்ப்ளீட் ரிப்பென்டன்ஸ் வந்து தேவை. அதுக்கு தான் அந்த புதிய பாட்டின் காலத்துல ஆண்டவர் வந்து அருமையா வந்து இந்த ஓமைகள் எல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலா யார் அந்த ஓமைகளை அந்த பேரபிள்ஸை கேட்கிற ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நினைக்கலாம் டாக்ஸ் கலெக்டர்ஸ்க்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. ஆனா 50% டாக்ஸ் கலெக்டர்ஸ்க்கு அதே பேரபிள் வந்து இன்னும் சொல்ல போனா 50% அந்த யாருக்கு, பாரிசீஸ்க்கும் ஸ்கிரைப்ஸ்க்கும். ஏன்னா பாரிசீஸும் ஸ்கிரைப்ஸும் நாங்கெல்லாம் பாவ ரத்தத்திலே பிறக்கல, நாங்கெல்லாம் ரைச்சியஸ், we don't have to be washed by the blood of Jesus, நாங்க அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம், நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம், கிரேஸ் ஃபெய்த் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லைன்றாங்க. ஸோ அதுக்கு தான் ஏசாமி இந்த பேரபிள சொல்றாரு. அட் த சேம் டைம் டாக்ஸ் கலெக்டர்ஸும் அதுக்காக நீங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு கிடையாது, நீங்க ரிப்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற. ஸோ ரெண்டு பேருக்கும் அது வந்து டைரக்ட் ஆயிருக்குது இந்த அவர் சொல்ற அந்த பேரபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் ஷீப் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரபிள் தான். 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு ஆடுக்காக நீ தேடி போற. பேசாம அந்த எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வேதபாரக பரிசையெல்லாம் ஏசாமிய குறை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதோ இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து விருந்து உண்ணுகிறாரே அப்படின்னு சொல்லி அவர் மேல குறை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஷீப். இவர் வந்து அந்த லாஸ்ட் ஷீப்பை திரும்பியும் ரிப்பென்டன்ஸ்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய கிரேஸ்குள்ள கொண்டு வந்து அவங்கள மனம் திரும்பணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து அதை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு பெரிய குறையா வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட் ஷீப் வந்து என்ன பண்ணுது, ஏன் இந்த ஒரே ஒரு ஆடு மாத்திரம் வெளியில போகுது அப்படி நிறைய பேர் வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலயும் ஜனங்கள் வந்து அப்படியே வெளியில போறாங்க, தப்பு பண்றாங்க. உவர் நிலத்தை போல இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க இருதயம் வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறது, முள்ளுகள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது போல இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் வந்து லாஸ்ட் ஷீப். ஸோ ஏசாமி வந்து ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலம் அந்த ஜனங்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் பொல்லாப்பு செய்ய அறிவுள்ளவர்கள், ஆனால் நீங்கள் எல்லாரும் பைத்தியம் உள்ளவர்கள், மதிக்கேட்டவர்கள் அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. அப்பனா ஓ பாவம் இந்த ஜனங்கள் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் பொல்லாப்பு செய்ய அறிவுள்ளவர்கள். கெட்டது செய்யணும்னா பயங்கர ஷார்ப்பா உங்க பிரெயின் வேலை செய்யுது. நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். நல்லது செய்யறதுக்கு மாத்திரம் ஏன் உங்க பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது? நான் நிறைய நேரம் நினைப்பேன், சிலர் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் பீப்புள் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு கிரிமினல் மைண்ட்லயும் பயங்கர எஃபிஷியன்டா இருப்பாங்க. ஸோ இட் கம்ஸ் வித் பேக்கேஜ் மாதிரி. அந்த ரொம்ப எஃபிஷியன்டாகவும் இருந்து நல்லவங்களாகவும் இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் ஏசாமி சொல்றாரு, நீங்கள் பொல்லாப்பு செய்ய அறிவுள்ளவர்கள். பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, சூப்பர் ஸ்மார்ட். பட் ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னா தப்பான வழியில சேனலைஸ் பண்ணி தப்பான காரியங்களை செய்யறதுல தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேதத்துல பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பொல்லாப்பு செய்ய பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து சில சமயம் அவங்களே நினைச்சுக்குவாங்க, they'll pat themselves on their back, oh I did a great job அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து அதுக்கு ஏற்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் தண்டனை வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இது தப்பு அப்படின்னு சொல்லி. இப்போ தாவீதே வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி, ரைட்? யாரு நினைப்பா அந்த மாதிரி எல்லாம்? உரியாவை ஃபர்ஸ்ட் ஹி ட்ரைட், உரியாவை குடிக்க வச்சு ஏதாவது பண்ணணும், நடக்கல. அதுக்கப்புறம் பாருங்களேன், பயங்கர இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ணி அவனை வந்து போருக்கு முன்தண்டுல நிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த மாதிரி எல்லாரும் செத்து போயிட்டான், கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, உரியாவும் செத்து போயிட்டான். அப்போ தாவீது சொல்றான், அது போர்ல சகஜம்தான், ஒருத்தவங்க சாவாங்க, ஒருத்தவங்க உயிரோட வருவாங்க அப்படி. ஆனா இவன் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி என்ன சொல்றான், அவனை முன்தண்டுல விட்டுட்டு அவன் போர் மும்முரமாக இருக்கும்போது நீங்க எல்லாரும் பின்னாடி பேக் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ பொல்லாப்பு செய்ய எந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சவுலும் அதே மாதிரி தான். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன், முற்றிலும் அழிக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னாரு. இவன் கண்ணினா வந்து பாருங்களேன், ரொம்ப நசல் கொண்டது வீக்கா இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அழிச்சிட்டு இதை மாத்திரம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். ஒளிச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து அவங்க பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, பொல்லாப்பு செய்ய அறிவுள்ளவர்கள். கேயாசி பாருங்க, எலிசா முன்னாடி பெருசா ஒன்னும் சொல்லிக்கல, நாகமான் சொல்லும் போது இல்ல ஒன்னும் இல்லைன்னு. அப்புறம் தனியா போயிட்டு நாகமான் வீட்டுக்கு திரும்பி போற வழியில பாதி வழியில அவனை போய் பிடிச்சு
எனக்கு மாட்டு வஸ்திரம் கொடுங்க, எனக்கு வெள்ளி காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போய் ஒளிச்சு வச்சுக்கிறான். இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஒரு எஜமானுக்கு தெரியாம இன்டெலிஜென்ட்டா பண்ற மாதிரி நினைப்பானா, கடைசியில் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. நாகமானின் குஷ்டரோகம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு போவதில்லை. நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. நாகமான் அப்படிதான் நினைச்சிருப்பான், நான் நல்லா இன்டெலிஜென்ட்டா பண்ணிட்டேன், இப்போ எவ்வளோ காசு நான் சேர்த்து வச்சுட்டேன், ஸோ என்னுடைய தலைமுறையா இனிமே நாங்கள் வந்து நல்லா வசதியா வாழலாம். கடைசியில அவ்வளோ காசும் வச்சும் என்ன ஆகுது, அவன் குஷ்டரோகம் அவனுக்கு வந்துச்சுன்னா ஊருக்கு புறம்பே என்ன பண்ணுவாங்க, அவனை தள்ளி விட்டுருவாங்க. அந்த காசெல்லாம் வேஸ்ட். அதனாலதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்காட்டி கூட பரவாயில்ல, சாபத்தை நீங்கள் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி தானியேலுடைய எதிரிகள் பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா பிளான் பண்றாங்க. பொல்லாப்பு செய்ய அறிவுள்ளவர்கள் எப்படி பிளான் பண்றாங்க, அந்த தரியு ராஜாவுக்கே தெரியாம போயிட்டு ராஜாவை தவிர 30 நாள் வரைக்கும் வேற யாரையும் வணங்க கூடாது. ராஜா பயங்கர ஹாப்பி, அவருக்கு தெரியல இந்த பிளான் இவங்க ஸ்கீம் பண்றாங்க, கன்கார்ட் பண்ணிருக்கிறாங்க, உண்மை தெரியாம தன்னை ஏதோ புகழ்றாங்க. அப்புறம் தான் பை த டைம் he realized it was too late. பட் அந்த அளவுக்கு பாருங்க அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா, வேலை விஷயத்துல அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ எப்படி பண்ணா அவனை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்னொருத்தரை கீழே விழ தள்ளுறது, பின்னாடி பிளான் பண்ணி பண்றது, இதெல்லாம் நிறைய பேர் சகஜமா தாராளமா நம்ம பண்றதுதான். பட் இதெல்லாம் ஒரு பெரிய கிரைம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பொல்லாப்பு செய்ய நம்ம அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்றாங்க. ஒரு அனிமலை வெட்டி அந்த ரத்தத்தை அவனுடைய பலவரங்க அங்கி மேல தோச்சு தகப்பன்ட்ட கொண்டு போயிட்டு, இது உங்க பையனுடைய அங்கிதானா பாரும் அப்படின்னு. எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க நிம்மதியா தான் தூங்குறாங்க. ஐயோ நம்ம தம்பி எப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்களா, இவன் தான் பாவம் இங்க சிறைச்சாலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ நல்ல சொப்பனக்காரங்க நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம், இனிமே வந்து அவனுக்கு ஃபேவரிட்டிசம் தகப்பனால பண்ண முடியாது, இனிமே அன்டிவைடட் அட்டென்ஷன் நம்மளுக்கு தான் கிடைக்கும், ஸோ we did a great job அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம்லாம் அவங்க நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட. தாவீதும் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. யூதாஸ் எப்படி அழகா பிளான் பண்றான் இல்ல, இந்த மாதிரி நான் வந்து முத்தத்தினால காட்டி கொடுக்குறேன், கெத்செமனே தோட்டத்துல யாரும் இல்லாத இடத்துல, தெரியாத இடத்துல, ஸோ ரொம்ப நல்லா பிளான் பண்ணி நல்லா எஃபெக்டிவா அதை வந்து பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஆனா பாருங்க இவ்வளோ தப்பு பண்ணாலும் மனம் திரும்பும் போது அந்த இடத்துல வந்து ஒரு கிரேஸ் வருது. ஸோ தாவீது பாருங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதே கதையை வேற மாதிரி சொன்னாலும் அவனுக்கு தான் அந்த தப்பு பண்ணான்னு அவனுக்கு அது கொஞ்சம் கூட அது அவனுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவன் தன்னை பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் டைரக்டா நீயே அந்த மனுஷன்னு சொன்னக்கு அப்புறம் தான் தாவீது வந்து அதை உணர்றான். உணர்ந்து ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்கிறான். ஆனா சவுல் பாருங்க அப்படி கேட்கல. நாகமானுக்கும் என்றைக்கும் அந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவனுக்கு அந்த தண்டனையில இருந்து அவனுக்கு கிடைக்காத மாதிரி போயிடுச்சு. யூதாஸ்க்கு அந்த மனுஷன் பெறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும்னு போயிடுச்சு. தானியேல உள்ள போட்டவங்க அவங்க ஃபேமிலியோட அவங்களுக்கு சாபம் வந்துருச்சு. சிங்கங்கள் உள்ள போறதுக்குள்ளே அவங்கள எலும்புகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. யோசேப்பினுடைய சகோதரர்லாம் 10 தடவை யோசேப்புக்குள்ள தலை குனிஞ்சு உளுந்து பணிய வேண்டியதாயிடுச்சு. இப்படிதான் இருக்குது. பட் ஆனா அந்த கிரேஸ் யாருக்கு கிடைக்குது? தாவீதுக்கு. அது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு தப்பு, சின்ன தப்பு பெரிய தப்புலாம் கிடையாது, எல்லாமே தப்பு தான். ஓகே, அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது தாவீதை போல ஆண்டவர் உணர்த்தும் போது துணிகரமான பாவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மறைவான குற்றங்கள் நம்மளுக்கு தெரியாமையே இது தப்புன்னு தெரியாமையே நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சு நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிட்டோம்னு சொல்லி கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி நம்ம இருக்கும்போது தாவீதை போல ஆண்டவர்கிட்ட முற்றிலும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, நான் பாவம் செய்தேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சூரியன் உள்ள மட்டும் உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைக்கும், வானங்கள் உள்ள மட்டும் உன் சந்ததி என்றென்றைக்கும் நினைக்கும். நான் வந்து சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விட்டு விலக்கினது போல. சோ சவுலுக்கு அந்த கிரேஸ் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த வசனத்துல இருந்து. சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விட்டு விலக்கினது போல உன்னிடத்திலிருந்து நான் அந்த கிருபையை விலக்க மாட்டேன். சோ அதே கிருபையை இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதே ரிப்பென்டன்ஸ் நமக்கு இருக்கும்போது 51ஆம் சங்கீதத்துல தாவீது எப்படி ரிப்பென்ட் பண்றானோ அதே போல நம்ம ரிப்பென்ட் பண்ணும்போது அந்த கிரேஸ கடவுள் நமக்கும் கொடுப்பார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளி செய்வேன்.
ஸோ இந்த தென் கம்மிங் பேக் டு த நியூ டெஸ்டமெண்ட், லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு ஆடு ஓடி போயிடுச்சு. ஸோ ஏசாமி வந்து அதை தேடி போறாரு. அந்த ஆடு ஒன்றும் மனம் திரும்பி ரிப்பெண்ட் பண்ணி எல்லாம் வரல, இவரு தான் போறாரு. அப்போ இவர் போய் தேடி தோள்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அந்த ஆடு மனம் திரும்பலையே. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பாவம் பெருக பெருக கிருபையும் பெருகுதுன்னு பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. ஸோ எவ்வளவு வேணா பாவம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்டியன்ஸ்னா எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம்னுவாங்க, பாவம் மன்னிப்பு மன்னிப்புன்னுவாங்க, மன்னிப்பு பெற்றுக்குவாங்க. ஸோ தே கேன் டூ எனிதிங் அண்ட் தே கேன் கெட் அவே வித் எனிதிங். இந்த பவுல் சொன்ன வசனத்தையே சிலர் ராங்கா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி பாவம் பெருக பெருக கிருபையும் பெருகுது, ஸோ எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்தவர் தான். பட் அந்த கிருபை வரும்போது அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல இருந்து he will convict us. திரும்பியும் நீ செய்யாத அப்படின்னு. தாவீது அதுக்காக என்ன திரும்ப திரும்ப அப்படி பண்ணிட்டே இல்லையே. ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவி சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சோ அந்த நிலைவரமான ஆவி, அந்த ஆவி போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா, ஆவியானவர் போயிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது நிலைத்திருக்கும் போது அதே டெம்டேஷன்ஸ் திருப்பி தாவீதுக்கு எத்தனையோ வந்திருக்கும். பட் அவன் வந்து he was able to overcome it. சோ அதனால வந்து இங்க இந்த ஆடு வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து கூட்டிட்டு வந்தாலும் அந்த ஆடு எங்க மனம் திரும்பவில்லையே, அது எங்கேயோ போயிடுச்சு, இவரு தானே போய் கூட்டு வந்தாருன்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்குதான் அதுக்கு அடுத்த வசனம் கீழே வந்து மனம் திரும்புகிற ஒரே அது போல அப்படின்னு இருக்கும். லைக்வைஸ் அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே மாதிரி அந்த 10 coins, parable of the 10 coins, ஒரு காயின் தொலைஞ்சு போயிடுச்சு, விலைக்கேத்தி பெருக்கி கஷ்டப்பட்டு கடைசியில எப்படியோ கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவ வந்து பிடிச்சு அப்புறம் அயலகத்தாரோட எல்லாரோடையும் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அது போல காயின் எங்க அங்க மனம் திரும்புமா, இதுதான் போய் தேடி கண்டுபிடிச்சது. பட் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம். பட் தேர்ட் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து அக்ரிணைகள் லைக் அனிமல்ஸ் இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸை வச்சு பேரபிள் சொல்றாரு. ஃபைனலா வந்து ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங்கை பற்றி பேரபிள் சொல்லும் போதுதான் அந்த ரிப்பென்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதுல தெரியுது. இந்த ப்ராடிகல் சன்னை வந்து ஃபாதர் வந்து தேடி போய் தோல்ல தூக்கி போட்டு கூட்டு வரல. அவன் என்ன பண்றான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவனே சொல்றான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன் அப்படின்னு ரிப்பெண்ட் பண்ணி அவன் வரும்போது பாருங்க எவ்வளவு பெரிய கிரேஸ் அவனுக்கு கிடைக்குது. எல்லாத்தையும் தகப்பன் அவனுக்கு கொடுக்குறாரு. சரி, நீ என் மொத்த ஆஸ்தியும் நீ வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்தியே, உனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் கொடுக்கல. டோட்டலா தகப்பன், அதான் அவருடைய கிரேஸ். அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கும் போது நீ தப்பே பண்ணலன்னா உனக்கு என்ன கொடுப்பாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அதை விட அதிகமா கூட என்ன மனம் திரும்பி வந்துட்டு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சந்தோஷத்துல அதை விட கூட ஆண்டவர் வந்து அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்துல உள்ள அந்த லாஸ்ட் வேர்ஸ் என்ன இருக்குன்னு வாசிப்போம். லாஸ்ட் வேர்ஸ் மைக் இருந்தா யாராச்சும் அதை வச்சு கூட வாசிக்கலாம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் சீர்திருத்தத்தை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை திருப்பும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் தண்டனைகள் எல்லாம் இருந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு திருப்பியும் அந்த கிரேஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அதே போல இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் தெரியாது. நம்ம நிறைய கேட்டகரிஸ் பார்த்தோம்ல. ஒருவேளை இப்பதான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இப்பதான் அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், இல்லைன்னா இப்பதான் நம்ம வந்து ரிப்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரிப்பெண்டன்ஸ்க்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். அப்போது யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் உண்டாவதாக அப்படின்னு அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அந்த ஒரு களிப்போடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.